ஹாய் எனிமீஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், நாமெல்லாம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சோம்னா சும்மா ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட கிளம்பி போயிடுவோம். ஆனால் இந்த ஒரு கோயிலுக்கு அப்படிலாம் போயிட முடியாது. போகிறதே ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான விஷயம். காட்டுப்பாதையில் போகணும். அது மட்டும் இல்லை, 48 நாள் விரதம் இருந்து ஒரு நாளைக்கு 2 வேளை குளித்து 1 வேளை சாப்பிட்டு தரையில் படுத்து எழுந்திரிச்சு காலில் செருப்பு கூட போடாமல் இந்த ஒரு கோயிலுக்கு போகணும். இந்த அளவுக்கு மக்கள் எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டு போற அந்த ஒரு கோவில் எது? தட் இஸ் சபரிமலை. பொதுவா சபரிமலை ஐயப்பன் கோவில்னாவே பெண்களை எதுக்காக கோவிலுக்குள்ள விட மாட்டாங்க? 18 படிகள்னா என்ன, மகர ஜோதினா என்னன்னு நிறைய கேள்விகள் இருக்கும். ஐயப்பன் உத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்துல மோகினிக்கும் சிவனுக்கும் ஜோதி வடிவில் பிறந்திருப்பாரு. பிறக்கும் போதே கழுத்துல முத்துமணி மாலை போட்டிருந்ததுனால மணிகண்டன் அப்படிங்கிற பேரும் வச்சிருக்காங்களாம். பந்தள ராஜ்யத்தில் உள்ள ராஜசேகர் அப்படிங்கிற அரசருக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லை. அவர் சிவனை வேண்டிக்கிறாரு. சிவன் அதனால மனம் இறங்கி ஐயப்பனையே அந்த ராஜசேகருக்கு கொடுத்ததாக நம்பப்படுது. கிங்கும் குயினும் ஐயப்பனை ரொம்பவே பாசமாக வளர்க்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு குயினுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இதனால ஐயப்பன் மேல வெறுப்பு காட்ட ஆரம்பிக்கிறாங்க குயின். தனக்கு உடம்பு சரியில்லை, புளிப்பால் குடித்தாதான் உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லி ஐயப்பனை காட்டுக்கு அனுப்புகிறாங்க குயின். அதை நம்பி ஐயப்பனும் காட்டுக்கு போகிறாரு. இந்த ஒரு இடத்துல தான் ஐயப்பன் பிறந்ததுக்கான காரணமே தெரிய வருது. மகிஷாசுரனோட சிஸ்டரான மகிஷி அப்படிங்கிறவங்க பிரம்மன் கிட்ட ஒரு மிகப்பெரிய வரம் வாங்கியிருப்பாங்க. ஒரு மேலும் ஃபீமேலும் இணைஞ்சு வர்ற குழந்தையால தனக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிற வரம் வாங்கியிருப்பாங்க. இதனால தான் விஷ்ணுவும் சிவனும் இணைஞ்சு ஜோதி வடிவில் ஹரிகரன் அப்படிங்கிற ஐயப்பன் பிறந்திருப்பாரு. இதுக்கப்புறம் மகிழ்ச்சியை கொண்டு நிறைய புலிகளோட அரண்மனைக்கு வந்துடுவார் ஐயப்பன். ஸோ ராணியோட நோக்கத்தெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே கோபமான ஐயப்பன் இனிமேல் எந்த ஒரு பெண்களையுமே எனக்கு பிடிக்காது, யாருமே என்னை பார்க்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கோபமாக கிளம்பிடுவாரு. இதனால தான் பெண்கள் ஐயப்பன் கோயிலுக்குள்ள விடமாட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஐயப்பன் ஏகபத்தினி விரதம் இருக்கிறதுனால பெண்களை கோயிலுக்குள்ள விடமாட்டாங்க அப்படின்னு இன்னொரு ஸ்டோரியும் இருக்கு. இது மட்டும் இல்லை, ஐயப்பன் சின்ன வயசுலேயே களரி கற்றுக்க போகும்போது தன்னோட மாஸ்டரோட பொண்ணான மஞ்சமாதா அப்படிங்கிறவங்க ஐயப்பனை கல்யாணம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னொரு ஸ்டோரியும் இருக்கு. ஐயப்பன் மஞ்சமாதாவை என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வருஷம் கன்னிச்சாமியே வராமல் புதுசாக ஒருத்தங்க கூட மாலை போடாமல் இருக்காங்களோ அந்த ஒரு நாளில் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி இருக்கு. இந்த மாதிரி மக்களிடையே பரவலாக பேசப்படுது. இதை பற்றி நமக்கு பெருசாக ஐடியா இல்லை, ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஐயப்பன் கோவிலில் இருக்கிற 18 படிகளும் மனுஷனுக்கு இருக்கிற உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் குறிக்குது. முதல் படி பார்வையை குறிக்குது, செகண்ட் சவுண்டை குறிக்குது, தேர்டு ஸ்மெல்லை குறிக்குது, ஃபோர்த் டச்சை குறிக்குது, ஃபிஃப்த்து சுவையை குறிக்குது. இது எல்லாமே நம்மளோட 5 சென்சஸை குறிக்குதா. இதுக்கப்புறம் 6th லஸ்ட்டு, 7th கோபம், 8th ஆசை, 9th இணைப்பு, 10th பெருமை, 11th பொறாமை, 12th தற்பெருமை, 30th ஆரோக்கியம் மற்றும் போட்டி, 14 நன்மை, 15 ஆர்வம், 16 குழப்பம், 17 அறிவு, 18 அறியாமை. இந்த ஒட்டுமொத்த 18 இதுவும் சேர்ந்து தான் 18 படிகள். இது எல்லாத்தையுமே கடந்து தான் ஐயப்பனை நம்மளால் வணங்க போக முடியும். இந்த 18 படிகளையும் இதில் உள்ள அர்த்தங்களையும் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு. இதில் 48 நாள் விரதம் இருக்கிறதுல கூட காரணம் இருக்கான். ஒட்டுமொத்தமாக 9 நவகிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள்னு மொத்தம் 48 வரும். இந்த ஒட்டுமொத்த இதில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஐயப்பன் தான் ஒரே பரிகாரம் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் மகர ஜோதி தை 1ஆம் தேதி 6 மணிக்கு மேலே அங்கே உள்ள ட்ரைபால் பீப்புள்ஸால மகர ஜோதியை ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பந்தள அரண்மனையில் ஐயப்பனுக்கான ஆபரணங்கள் இன்னுமே இருக்கான். அது மட்டும் இல்லை, ஐயப்பன் படித்த ஓலை சுவடிகள் இருக்கு அப்படின்னு நம்பப்படுது. அந்த ஓலை சுவடிகள் முக்கால்வாசி லெட்டர்ஸ் எல்லாமே தமிழில் இருக்குது.
1950ல சபரிமலையில் இருக்கிற ஐயப்பன் சிலை டேமேஜ் ஆனப்போ தமிழ்நாட்டில் இருந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு சிலையை. இப்போ சபரிமலையில் இருக்கிறது தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு போன சிலை தான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்ப சுவாமிக்கு மாலை போடுறப்போ 108 மணி இருக்கிற துளசி மாலையும் போடலாமா, 54 மணி இருக்கிற ருத்ராட்ச மாலையும் போடலாமா. இது கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. 14 ஜனவரி 2014ல் கூட்ட நெரிசல் காரணமாக மக்கள் கொஞ்சம் பேர் இறந்துருக்காங்க. அந்த அளவுக்கு கூட்டம் வருது சபரிமலைக்கு. இதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போகிறாங்க சபரிமலைக்கு. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுலே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நம்பியார் பயங்கரமான ஐயப்ப சுவாமி பக்தன் அப்படிங்கிறதையும் ஒரு சில இடத்துல பார்க்க முடிஞ்சிச்சு. வெயிட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கல்ல? இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை பாய் எனிமீஸ்.